ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கார் உள்ளிட்ட சிறப்பு பரிசுகள் வழங்கும் முறையை ரத்து செய்ய வேண்டும் என ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சட்ட உதவி மையத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து மனு அளித்த தமிழக ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சட்ட உதவி சங்கத்தினர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கமிட்டி சார்பில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த முருக கணேசன், ஜல்லிக்கட்டு போட்டியில் பரிசுகள் வழங்குவது குறித்து தமிழக அரசு சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் எனவும், போட்டியில் வெற்றி பெறும் காளைகள் மற்றும் வீரர்களை முறையாக கண்காணிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். எங்களோட நோக்கம் என்னன்னா, தமிழர்களோட பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுற விதமா மதுரையோட அடையாளமத்துக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரை சொல்லி தனிப்பட்ட நபர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வசூல் பண்றாங்க. அதாவது அரசாங்கம் நிதி ஒதுக்கி நடத்தக்கூடிய விழால ஒரு தனியார் நகைக்கடைகள், தனியார் நிறுவனங்கள், துணிக்கடைகள், இந்த மாதிரி இதில் வந்து தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், பீரோ, கட்லு, மெத்தை, அண்டா, இந்த மாதிரி வந்து 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா வரையும் வந்து இந்த வசூல் வேட்டையில் வந்து ஈடுபட்டு அதை வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எத்தனை காளைகளுக்கு இந்த பரிசுகளை கொடுக்குறாங்க, எத்தனை வீரர்களுக்கு, வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வந்து இந்த பரிசுகளை கொடுக்குறாங்க அப்படின்ற வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை.